ஸ்ட்ராபெர்ரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 22/7/2024 திங்கட்கிழமை விண்வின் 779 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னுடைய கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்காங்க. 21/7/2024 அன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 30/71/50. இதில் நம்ம போர்டு ஃபிக்ஸ் பண்ணதுலாம் எதுவுமே வரல. இது எல்லாமே ஒரே போர்டில் வந்துருச்சு. ஆல் போர்டு கொடுத்துருந்ததில் 0 மட்டும் பாஸ் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்கு ரெகுலர் சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 3 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். இந்த சி போர்டு 5/0 வந்த மாதிரி 4/9 வரலாம். அதே போல் இங்கே பார்த்தோன்னா 6/1 வந்ததுனால 7/2 வரலாம். ஸோ இதை மேட்ச் பண்ணி தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ரெகுலர் சார்ட்டை பொறுத்தளவுக்கு நான் ஆல் போர்டுக்கு எடுத்துக்கிற நம்பர் வந்து 2 9. போர்டு ஃபிக்ஸ் பண்ணது ஏ போர்டுக்கு 5 2, ஏன்னா இந்த 5 5 5 வந்ததுனால 5 2. பி போர்டுக்கு 2 9, சி போர்டுக்கு 9 மட்டும் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பாக்ஸு 192ன்னு ஒரு பாக்ஸு. அடுத்து வந்து வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு 3 வாரத்தோட ரிசல்ட்டு. அதில் இந்த சி போர்டோட 1 ப்ளஸ் பண்ணுறேன். 2 + 1 3, ஏபி 2 போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 1 + 1 2 சி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. இது 2 + 1 3. ஸோ இதுலேருந்து நான் வந்து 3 8 எடுத்து இதை தான் நான் அந்த 2 9ஓட மேட்ச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசி ஏசிக்கு இதை தான் மேட்ச் பண்ணியிருக்கேன். இதை வச்சு தான் நான் போர்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நான் ஆல் போர்டுக்கு எடுத்துக்கிட்டது வந்து 2 9 மட்டும்தான். இந்த 8 3 வந்து ஏபிபிசி போர்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஏபிபிசி ஏசி வேல்யூக்காகவும் இந்த 8 3 வீக்லி சார்ட்லேருந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு நான் போர்டுக்கு எடுத்தது ஏ போர்டுக்கு 5 2 8, பி போர்டுக்கு 2 9 3, சி போர்டுக்கு 9 4 8. ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் 819, இல்லைன்னா 8க்கு பதிலாக 3. ஏபிபிசி ஏசி எடுத்துக்கிட்டது 29 92, 19 91, 39 93, 21 12. மிஷின் நம்பர் 316 974, 9/4 7/2 4/9. Thank you friends.